ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. கணவர் விஷயம் நீங்க சொன்னீங்களே, அது என்ன பிரச்சனை? என்ன? எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு ரொம்ப நாளாக பிரச்சனைம்மா. வீட்டில் ஒரு 8 வருஷமாக பிரச்சனை எங்களுக்கு. எவ்வளவோ நான் போராடி பார்த்தேன். அண்ணனுங்க எல்லாமே வெளியாகத்தில் வந்து போராடி பார்த்தாங்க, முடியவே இல்லை. சரி, நானும் 2 வருஷமாக விட்டுட்டேன். அதாவது அவர் தகாத முறையில் போயிட்டு அவருக்கு ரயில்வே வேலை. சரி. வீட்டில் ஒரே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன, உங்களை அடிப்பாரா? எல்லாமே செய்வார். அடிப்பார், குடிப்பார், வீட்டில் காசு தர மாட்டார். எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தேன் நானும் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ப்ரெஷர் பயங்கரமாக ஏறி போச்சு. எனக்குள்ளே நான் பேசுறது, நம்மளே செத்துலாமான்றது ஒரு மாதிரியாக நானே. உங்களுக்குள்ள நீங்க பேசுறதுன்னா அது எப்படி? எனக்குள்ளே பேசுறதுன்னா நானே நடந்து போயிடுறேன். தூங்கி ஏந்து நானே போயிடுறேன். எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. நம்ம வீட்டு காலனி உள்ள சுற்றுறேன், ஏஞ்சி போயிடுறேன். ஆனால் சட்டால்னு யாருன்னா வந்தாங்கன்னா இது நம்ம ஏன் ஏந்து வரணும் அப்படின்னு யோசிக்கிறேன். திடீர்னு யாராவது வந்தாக்கா நீங்க சுய நினைவுக்கு வந்துடுவீங்களா? ஏன் இதனால நடக்குது, ஏது நடக்குதுன்னு ரொம்ப நாளாக எனக்கும் டவுட்டு. சரி. ஆனால் நம்ம வீட்டுக்காருக்குள்ள தானே சண்டை, இதுனா பிரச்சனைன்ட்டு நான் பக்கத்தில் எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எதனால அப்படி எந்திரிச்சு நடப்பீங்க ராத்திரில? அதுதான்மா, அதிகபட்சமாக எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு சண்டை நடக்கும், கோவம் வரும். நான் படுத்து தூங்கி வைப்பேன், தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். விறுவிறுன்னு ஏந்து காலனி உள்ள அப்படியே சுற்றலாம் போல இருக்கும். பயங்கரமான ஒரு கோவத்தோடு நடப்பேன். என் நிறையமே டக்குன்னு கோவப்படுவேன். வீட்டில் பசங்க எல்லாம் அழுவாங்க, ஏம்மா அப்படி பண்ற? பிள்ளைங்க உங்களுக்கு? எனக்கு 2 ஆம்பளை பசங்க. 2 ஆம்பளை பசங்க. அழுவாங்க, என்னம்மா திடீர்னு இது மாதிரி பண்ற செய்கிற, ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா எனக்கு. ஆனால் எனக்குள்ளே நான் நடக்குது எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தோம். வீட்டுக்கே வரமாட்டார். 3 மாதம் 4 மாதம் கூட வரமாட்டார். பசங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன் நான். அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ பையன் எனக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குதுன்ட்டு காடு மூலிமா போயிட்டு, சரி கொஞ்ச நாள் அந்த காடு வச்சுன்னு இருந்தேன். போலாமா வானாவா, இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. சரி போய் தான் பார்க்கலாம், நான் தான் நடக்குதாங்க, எல்லாருமே சொல்கிறாங்களா சத்தி வாழ்ந்தவங்கன்ட்டு அப்படின்ட்டு நான் போனோடனே அந்த அம்மா உட்காந்து நல்லா தான் பேசின்னு இருந்தாங்க. அப்போ வந்து அம்மா வந்து சாமியாருங்களே, அவங்க ஒரு சிஸ்டர் மாதிரியே நல்லா பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அம்மா வந்து பரவசமாக உட்காந்து பேசினாங்க. என் நாடி பிடிச்சி பார்த்தாங்க. வீரகல்யாணி அம்மா சத்தியா அவங்களுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சுது. எல்லாம் பேசினாங்க. அப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனைனாங்க. நான் எந்த பிரச்சனையும் நான் சொல்ல, வீட்டில் மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை நடக்குது, அவர் தகாத முறையில் இருக்காரு. அதுக்கப்புறமா அங்கே வந்து பார்த்துமா, நீ இன்னொரு நாளைக்கு வா, நான் உனக்கு சொல்கிறேன், வெள்ளிக்கிழமைனா வா, இல்லையா அமாவாசைக்கு வான்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த நாள் வெயிட் பண்ணிட்டு நான் அமாவாசைக்கு போனேன். போய் அவங்க சொன்னதுனால உங்களுக்கு காத்து கருப்பு ஏவல் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மாண்ட போயிட்டு அவங்க திருநீர் வச்சு விட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு எலுமிச்சி மழை மந்திரிச்சு கொடுத்தாங்க. நல்ல மாதிரி என் மனம் நிம்மதியாகிடுச்சு. நான் இருக்கிறேன்ட்டு தான் அப்படின்ட்டு ஒரு வருஷமா நல்ல மாதிரி இருக்குன்னா, பெரிய பையனுக்கு ஒரு மாதிரியாக சட்டால்னு அவன் கோவப்படுறது, வேலைக்கு போயிட்டு வந்தா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வர்றது, அவன் நைட்டு மலை ஏஞ்சி அவனும் போற ஆரம்பிக்கிறான். இது என்னதுன்னு எனக்கு தெரியாம பயந்துட்டேன் நான். சின்ன பையன் அவனே பேசுறான், ஒரு கருப்பு நின்றுக்குது அப்படின்னு பேசுகிறான். ஃபோன் எடுத்துன்னு வச்சுட்டு வந்தால் ஃபோனே காணன்னுறான். அந்த ஃபோன் இல்லைன்னா அவன் ஒரு மாதிரியாக தடன்னு ஆயிடுறான். ஃபோனை காணன்னு 2 நாளாக ஃபோனை கண்ணு பைத்தியம் மாரி ஆகிட்டு கத்தினுங்க இருந்தான். ஃபோனு கண்ணு ஒரு மாதிரி தடுதன்னு ஆயிடுறான். அவனே தானே நடந்து போயிடுறான் நைட்டு மேலே. அப்போ அது என்ன சொல்கிறது, நம்ம பயமாக இருக்குதுல்ல நம்மளுக்கு. 1 மணிக்கு போயிடுறான், 12 மணிக்கு போயிடுறான், 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு வரான். வந்த உனி தான் நான் தெரியுது அவனுக்கு. நீ எங்கடா போயிட்டு வந்தா எனக்கே தெரியலம்மா. அவர் எழுந்து போறாருன்னா யாரும் ஃபாலோ பண்ணி பார்க்க மாட்டேங்க? தூங்குறலாம் டைமுக்கு நம்ம மாத்திரை போட்டு நம்ம சாப்பிட்றோம். அவன் 1 மணிக்கு 12 மணிக்கு போகிறான். எந்த டைமுக்கு அவன் வரான்னு தெரியல. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.